வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீனை வச்சு நம்ம 65 பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி நம்ம செய்யலாம்னு பார்த்துடலாம். மீன் 65 செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மீன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கொடுவா மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செஞ்சுக்கலாம். முள் இல்லாத மீனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ நான் 1/2 கிலோ வந்து ஒரு முள் இல்லாத மீனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலாஸ் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். 65 செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் வேணால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மீனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பொரிச்சிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மீனை பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை எடுத்துக்கலாம். இப்போ மீன் நமக்கு நல்லா வெந்துருச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பராக மீன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.